நேத்தைக்கு பார்த்துருப்பீங்க. சிலை திறப்பு விழா. இதே இன்னைக்கு கும்பாபிஷேகம் சிவா விஷ்ணு கோவில் லிவர்பூல்ல. நிரோஜன் நம்ம தம்பி இந்த ஐயரும் தான் அந்த கோவில்ல வந்து எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க தான் முதல் காரணம். இந்த கோவிலுக்கு நாங்கள்லாம் வந்து உபயதாரர்கள். எனக்கு சாப்பாடு 2 நாள் நான் சாப்பாடு குடுத்துடுறேன். என்னோட உபயம்னு சொல்லிட்டேன். நான் தான் சமைச்சு குடுத்துருவேன்னு சொன்னேன். நான் சமைக்கல. குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 4 பேரு ரவி, குமார், முத்து, பீட்டர், மற்ற இன்னும் 2 சாஃப்ட்வேர் ஃபேமிலி, ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் சொன்னதெல்லாம் பக்கத்தில் நின்று ஒவ்வொன்றா அலம்பி கொடுக்கறதுலேருந்து, காய்கறி வெட்டுறதுலேருந்து எல்லாமே என்னை உட்கார வச்சுட்டு, நான் வீல் சேரில் போயிருந்தேன், உட்கார வச்சு குழந்தைங்க எல்லாம் எனக்கு சூப்பராக கோஆர்டினேட் பண்ண நான். எல்லாருமே அழகாக செய்தாங்க. எல்லாருக்கும் பீட்டர் பாருங்க அப்பளம் வறுத்துட்ருக்கா. நல்லா பொரிச்சு கொடுத்தோம். நல்ல சாம்பார், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு காய்கறிலாம் போட்ட சாம்பார். சிம்பிள் சாப்பாடு தான். ஆனால் அதுவே தேவாமிர்தம். ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு 80, 90 பேர் சாப்பிட்டு என்னை வாழ்த்தும்போது நான் சொன்னேன், எனக்கு மட்டும் சேராது. இது ஒரு குரூப்பு. இது நான் ஒரு டூல் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. குழந்தைங்கலேருந்து எல்லாருமே. ஊரில் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்துங்கன்னு. இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணேன். அவங்க அதை நல்லா அழகாக பசங்க நான் சொன்னதெல்லாம் செய்தாங்க. அவங்களுக்கு நன்றி. கடவுள் பிரசாதமும் நல்லபடியாக அமைஞ்சது. பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சது. நல்ல அழகாக இருந்தது. எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளம்.